ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சேரும் சகதியுமான நகரின் முக்கிய சாலைகள் அரசு நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. அரசு பள்ளியில் படித்து மருத்துவத்துறையில் சேர்ந்த மாணவருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி நேரில் சென்று வழங்கினார் மாவட்ட ஆட்சியர். சிறுவர்களுக்கு மதுபானம் கொடுக்கும் ரெஸ்டோ பார்கள், மதுக்கடைகள் மீது கடும் நடவடிக்கை பாயும் கலால்துறை எச்சரிக்கை. புதுச்சேரி சட்டசபையை 10 நாட்கள் நடத்திட வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மழைநீர் வடிந்தும் ரெயின்போ நகர் உள்ளிட்ட புதுச்சேரியின் முக்கிய பகுதியின் சாலைகள் சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை வெயிலை தொடர்ந்து பருவமழை காலம் துவங்கியுள்ளது. இந்நிலையில் மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. செப்டம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 3 மணி நேரம் தொடர் மழை பெய்தது. சுமார் 5.6 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் நகரத்தின் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. அதிகாலை 5 மணிக்கு மேல் மழை நின்ற நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் வடிந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக தாழ்வான பகுதிகளாக கருதப்படும் ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிந்த பின்பும் சாலைகளில் சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் தங்களது வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் சாலைகளில் காணப்படும் சகதிகளால் வாகனங்களை இயக்கி செல்லவும் பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். மேலும் இந்த அவல நிலையால் விபத்துக்கள் ஏற்படும் சூழ்நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முதல் மழைக்கே சாலைகள் இந்த மோசமான நிலையில் உள்ளது. எதிர்வரும் மழைக்காலத்தில் எப்படி சமாளிப்பது என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். எனவே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுக்கவும், சாலைகள் சேரும் சகதியுமாக மாறுவதால் ஏற்படும் சிரமத்தை தடுக்கவும் அரசு உரிய நடவடிக்கையை விரைவில் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த மாணவருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று வழங்கினார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த ஐயனார் அஞ்சலை தம்பதியினரின் இளைய மகன் ராஜகுரு கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கடந்த நீட் தேர்வில் 147 மதிப்பெண்கள் பெற்றார். இந்நிலையில் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவருக்கு 10% சிறப்பு இடஒதுக்கீட்டின் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. புதுச்சேரி அரசு 4 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தும். ஆனால் இந்த மாணவருக்கு கல்லூரியில் கூடுதலாக புத்தக கட்டணம், கிளினிக்கல் கட்டணம், சீருடை கட்டணம், பேருந்து கட்டணம், பிஜி கோச்சிங் கட்டணம் என குறைந்தது 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. இந்நிலையில் மாணவரின் தந்தை ஐயனார் உடல் ஊனமுற்று வீட்டில் உள்ளார். மேலும் மாணவரின் சிறு வயதிலேயே தாயாரும் இறந்துவிட்டதால் இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் கட்ட முடியாமல் அவர் திகைத்துள்ளார். இந்த தகவலை அறிந்த புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் மாணவருக்கு உதவி செய்ய நிதி திரட்டியுள்ளார். மேலும் சேகரிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் நிதி, மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றை கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள மாணவரின் வீட்டுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நாராயணசாமி ஆகியோர் நேரில் சென்று வழங்கினர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது என்று கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. சிறிய மாநிலமான புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாலும் குறிப்பாக விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையை கருத்தில் கொண்டு புதுச்சேரியில் ஏராளமான மதுபான கடைகள் உள்ளன. உள்நாட்டு மது வகைகள் மட்டுமின்றி அயல்நாட்டு மதுபான வகைகளும் தாராளமாக கிடைக்கிறது. இதற்காகவே பலரும் புதுச்சேரிக்கு வருகின்றனர். இந்நிலையில் மதுக்கடைகளில் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. மேலும் சிறுவர்களுக்கு மது விற்பனை செய்வதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதாகவும் அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மதுக்கடைகள் மற்றும் சாராய கடைகள் மது விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் புதுச்சேரியில் உள்ள மதுக்கடைகளில் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ரெஸ்டோ பார்களில் பெற்றோர்களுடன் வரும் சிறுவர்களுக்கு மதுபானம் கொடுப்பதாகவும் புகார் வந்துள்ளது. புதுச்சேரி கலால்துறை சட்டத்தின்படி 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு மது விற்பனை செய்யவோ கொடுக்கவோ கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதியின்படி 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும். இதனை மீறி
சிறுவர்களுக்கு மது விற்பனை செய்வது தெரியவந்தால் கலால்துறை சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரை 10 நாட்கள் நடத்திட வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டசபை வருகிற 18ஆம் தேதி கூட உள்ளது என சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் அதிகாரிகளிடம் கோப்பு தேங்கினால் 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது நிறை குறைகளை விவாதிக்க வேண்டும். சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம், குப்பைகள் பிரச்சினை, மானியம் கிடைக்காமல் வீடு கட்ட மக்கள் அலைக்கழிப்பு, காமராஜர் நிதி உதவி, அரசு பள்ளி ஆசிரியர் பற்றாக்குறை, பணியில் இறந்தவர்களின் வாரிசுக்கு வேலை, மழை நிவாரணம், மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என பல பிரச்சினைகள் பற்றி விவாதிக்க வேண்டியுள்ளது. எனவே மாநில அந்தஸ்து பெறுவது குறித்தும் விவாதிக்க வேண்டும். மழை நிவாரணம், மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என பல பிரச்சனைகள் பற்றி விவாதிக்க வேண்டியுள்ளது. அதிலும் குறிப்பாக மாநில அந்தஸ்து பெறுவது குறித்து விவாதிக்க வேண்டும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில் பேச போதிய வாய்ப்பளிக்கும் வகையில் குறைந்தபட்சம் 10 நாட்களாவது சட்டசபையை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் ரோட் ஷோ நடைபெறும் நிலையில் துறை அமைச்சரை தொழில் முனைவோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மத்திய வெளியுறவு அமைச்சகம், சென்னை தென்னிந்திய சுற்றுலா பிராந்திய அலுவலகம் சார்பில் சுற்றுலா ரோட் ஷோ 2 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நிகழ்ச்சி புதுச்சேரி துறைமுக வளாகத்தில் உள்ள மாநாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த சுற்றுலாத்துறையின் தென்னிந்திய பிராந்திய இயக்குநர் வெங்கடேசன், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், புதுவை பிராந்திய பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் ஆகியோர் சுற்றுலாவின் சிறப்பு அம்சங்கள், வர்த்தக வாய்ப்புகள், பிரான்ஸ் புதுவை மக்களின் உறவுகள், உலக அரங்கில் புதுவை சுற்றுலாவின் முக்கியத்துவம், ஈர்ப்பு, ஆன்மீகம், சகோதரத்துவம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா வசதிகள் குறித்து விளக்கி பேசினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியாவின் 60 சிறந்த மற்றும் வளர்ந்து வரும் சுற்றுலா வர்த்தகர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் பங்கேற்றனர். 20க்கும் மேற்பட்ட புதுச்சேரி கைவினை கலைஞர்களின் அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட மாணவிகள் மற்றும் ஆரோவில் சிறும் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து தொழில் முனைவோர் கலந்துரையாடினர். அப்போது அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி அரசு தலைமை செயலர் சர் சவுகான் உடன் இருந்தார். வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வாரந்தோறும் மக்கள் மன்றம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மேற்பார்வையில், வில்லியனூர் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் மேற்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் நேரடியாக வந்து தங்களது பிரச்சினைகளை தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் மங்கலம், நெட்டப்பாக்கம், மடுகரை, திருப்புவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த வாராந்திர மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் பணிக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே பிராந்தியங்களில் அரசு ஆரம்ப பள்ளிகளில் காலியாக உள்ள PST ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் வரும் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் recruitment.py.gov.in என்ற இணையதளத்தில் பெறப்பட உள்ளது என்றும், அக்டோபர் 14ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான சான்றுகளுடன் அக்டோபர் 27ஆம் தேதிக்குள் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் 181, மாஹேவில் 9 இடங்கள் இடஒதுக்கீட்டின்படி நிரப்பப்பட உள்ளது என்றும், +2 தேர்வில் 50% மதிப்பெண்கள், தேசிய ஆசிரியர் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட 2 ஆண்டு டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி முடித்திருக்க வேண்டும் என்றும், டிப்ளமோவில் தமிழ், மலையாளம் ஒரு பாடத்தை படித்திருக்க வேண்டும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஏற்ப மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட உள்ளது. 18 வயது முதல் 32 வயதுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், OBC, MBC, மீனவர், முஸ்லிம், PD சமூகத்திற்கு 3 ஆண்டு வயது தளர்வு உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SC, ST பிரிவுக்கு 5 ஆண்டு வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில், மாற்றுத்திறனாளிகளில் பொது EWS 10 ஆண்டு,
ஓபிசி, எம்பிசி, மீனவர், முஸ்லிம், பிடி பிரிவுக்கு 13 ஆண்டு, எஸ்சி, எஸ்டி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 ஆண்டு வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,190 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,400 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.